உக்ரைனில் இருக்கக்கூடிய செர்னோபில் அணு உலையின் பாதுகாப்பு கவசம் கதிர்வீச்சை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சரிவர செய்யவில்லை அப்படின்னு சர்வதேச அணுசக்தி மையம் பகீர் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் செர்னோபிலில் பாதுகாப்பு கவசத்தில் சிறிய ஓட்டை ஏற்பட்டுச்சு. இந்த ஓட்டையால் கதிர்வீச்சை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதா சர்வதேச அணுசக்தி மையத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சர்வதேச அணுசக்தி மைய நிபுணர்கள் கடந்த வாரம் செர்னோபிலில் இருக்கக்கூடிய அணு உலையில் ஆய்வு நடத்தினாங்க. அவங்க அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ரஃபேல் குரோசி இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் 2010களில் சர்வதேச நிதி உதவியோட நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற புதிய மற்றும் நிரந்தரமான கவசம் கட்டப்பட்டுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 20,000 கோடி ரூபாய் இதுக்காக செலவு செய்யப்பட்டுச்சு. இது இந்த சர்கோபகஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பின் மீது நகர்த்தப்பட்டு முழுமையாக அதை மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டீல் ஆர்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்எஸ்சி உலகின் மிகப்பெரிய நகரக்கூடிய நில அமைப்புகளில் ஒன்றாக இருக்குது. என்எஸ்சி அடுத்த 100 ஆண்டுகளுக்கு விபத்து நடந்த உலையின் நாளை பாதுகாக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருக்கு. இதில் தான் ரஷ்யா இப்போ தாக்குதல் நடந்துச்சு இந்த பிப்ரவரியில். அதில் ஓட்டை விழுந்து விட்டதாக சொல்லப்படுது. என்எஸ்சி கட்டமைப்பினுடைய முக்கியமான பணிங்கிறது மழைநீர், அது மட்டும் இல்லாமல் பனி உள்ளே செல்றதை தடுக்கிறது. இப்போ ஓட்டை வழியாக நீர் உள்ளே சென்றால் அது உலைக்குள்ளே இருக்கக்கூடிய கதிரியக்க பொருட்களோட வினை புரிந்து புதிய கதிரியக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் எழுந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்எஸ்சியினுடைய உயரம், அது மட்டும் இல்லாமல் தீவிர கதிரியக்க சூழல் காரணமாக ஓட்டையின் அளவை தீர்மானிக்க ட்ரோன்ஸ் மற்றும் ரிமோட் மூலமாக இயக்கப்படக்கூடிய கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆய்வு என்எஸ்சியினுடைய 2வது உரை அல்லது உலைக்கு அருகே உள்ள எந்த அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் உறுதி செய்யறதுக்காகவும் இதை அனுப்புகிறாங்க. சேதத்தை சரி செய்ய சிறப்பு பயிற்சி பெற்ற ஊழியர்கள் அல்லது ரிமோட் மூலமாக இயக்கப்படக்கூடிய ரொபாட்டிக் அமைப்புகள் பயன்படுத்தப்படும். மிகவும் துல்லியமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஓட்டைக்கு சரியாக பொருந்தக்கூடிய புதிய உலோக வெல்டிங் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்திங்கிறது எல்லோருக்கும் கவலை தரக்கூடியது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கதிரியக்கம் குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.